அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயன காலம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 15/10/2024 அன்று திரியோதசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் குரு பகவான் ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகின்றார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு அருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் என்பார்கள். குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர். குருவின் பார்வைப்பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்து அருளும். அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்கச் சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். தேவ குருவான பிரகஸ்பதி சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடித்தார். நவ கிரகங்களில் குரு பகவான் எனும் பெயர் பெற்றார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாம் அருள்மழை பொழிகின்றார். குருவின் பார்வை, குருவின் யோகம், குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும். நம்மில் பலருக்கு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் குரு பகவான். சிவாலயத்தில் தெற்கு நோக்கி சின்ன முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவருமே ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் வித்தியாசத்தை உணர்ந்து அவரவருக்குரிய மந்திரம் சொல்லி வழிபட்டால்தான் பரிபூரண அருள் கிடைக்கும். கடந்த 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியானார். இந்த நிலையில் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது 15/10/2024 அன்று தேவகுருவான குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ர நிலை என்பது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கிறது. பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை, ஆனால் பின்னோக்கி செல்வது போல வக்ர நிலை ஏற்படுகின்றது. இப்படி வக்ரகதி நிலை அடையும் போது ஒரு கிரகம் தான் கொடுக்க வேண்டிய பலனுக்கு அப்படியே எதிராக கொடுக்க நேரிடும். அதாவது சுப கிரகம் நன்மை செய்வதற்கு பதிலாக கெடு பலன்களை கொடுக்கும், அல்லது எந்த பலனும் தராமல் போகும். அசுப கிரகங்கள் நல்ல பலன்களை கூட தரும். இதில் ராகு கேது நிழல் கிரகங்களுக்கு மட்டும் வக்ரகதியை தவிர நேர்கதியே கிடையாது. அதே சமயம் சூரியன் மற்றும் சந்திர கிரகங்களுக்கு வக்ரகதி கிடையாது. இந்த குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைவதால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபராசியில், அதாவது கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகின்றார். இந்த நிலையில் மேலும் உங்கள் ராசிக்கு 5இல் ராகு, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவானும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். 12 வருடங்களுக்கு பிறகு ரிஷபராசியில் குரு வக்ரமாகின்றார். தைரியமாக பேச்சு வல்லமையால் சாதிக்கக்கூடிய நீங்கள் சில தகாத உறவுகள், உங்களின் தகுதிக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அதிக சலுகை, தராதரம் இன்றி பழகுதல் போன்றவற்றால் உங்களது வளர்ச்சிகள் பாதிக்கப்படுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான் சற்று பின்னடைவு. தொழில் ரீதியாக அடிக்கடி பயணங்களில் கூடுதல் அலைச்சல், மன சஞ்சலம், மனக்குழப்பம், தவிர்க்க முடியாத ஒருவித பயம், இவற்றுடனே காரியங்களை துல்லியமாக செய்துவிடுவீர்கள். தாய் வழியில் அன்பு, ஆதரவு, அனுசரணை உண்டு. உறவுகளிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது நலம். வியாபாரத்தில் நிதானமான அசைக்க முடியாத முன்னேற்றம் ஏற்படும். போட்டிகள் இருந்தாலும் உங்கள் அணுகுமுறையால் அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். வீடு மனை வாங்க சற்று காலதாமதமாகும். சந்ததி புகழ், பிரபலம், பிரபுத்துவம், பூர்வ புண்ணியம் அளிக்கக்கூடிய சுபர் தீயவருடன் இணைவதும் தீயவரால் பாதிக்கப்படுவதும் தீயவர் பிடியில் விளங்குவதால் இந்த காலகட்டங்களில் தடைகளும் தாமதங்களும் மன உளைச்சலும் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் உண்டாகும். ருணரோக சத்ரு பாவத்தில், பங்காளி பாவத்தில் இயற்கை தீயவர் நீடிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். வம்பு வழக்கு, கடன் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் முகஸ்துதிக்கு ஆளாகாமல் வரட்டு கௌரவத்திற்காக மற்றவர்களுக்காக முன்னிற்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருந்தால் மட்டுமே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாமல் சங்கடங்களை சமாளிக்க முடியும். வழக்கு கேஸ் சற்று தள்ளி போய் உங்களின் பக்கம் வெற்றியாக அமையும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்று குடும்ப கௌரவத்தை பேணி காத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுத்து அவர்களின் அன்பை அடைவீர்கள். பிள்ளைகளின் கூற்றுக்கு, அன்புக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என முயற்சிகளை எடுத்து வருவீர்கள். கூட்டாளிகளால், நண்பர்களால் பின்னடைவும் மன வருத்தமும் ஏற்படக்கூடும். மனதில் தோன்றியதை, எண்ணியதை செய்வழிவும் கொடுக்க வேண்டும் என்ற துடிப்பு அதிகரிக்கும். முன்னோர்களால் கிடைக்க வேண்டியவைகள் சரியான தருணத்தில் நல்லபடியாக கிடைக்கும். அவசரப்படுத்தினால் மதிப்பு, பொருள் இழப்பு ஏற்படக்கூடும்.
மேலும் இந்த கால நேரத்தில் விருச்சிக ராசியின் 11ஆம் இடத்தில் கேது பகவான் உத்திரம் எனும் சூரிய சார நட்சத்திர பயணம். இப்பொழுது உங்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதற்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். அரசியலில் உயர் பதவியை பிடித்து விடுவீர்கள். அரசியலில் நீங்கள் எந்த தளத்திலும் எவ்விதமாக தொண்டனாகவோ அமைச்சராகவோ எப்படி இருந்தாலும் ஒருபடி உயர்ந்து மேன்மை காண்பீர்கள். அதற்கு செலவுதான் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். அரசு அதிகாரிகள் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு. அதற்கு அன்பளிப்பு அதிகம் கொடுத்திருப்பீர்கள். அரசாங்கம் மூலம் கிடைக்க வேண்டிய பணபலன்கள் பெறுவதற்கு கொஞ்சம் சம்திங் கொடுக்க வேண்டியது இருக்கும். அரசாங்கம் சார்ந்த அரசாணை, விவசாய தள்ளுபடி, மின்சார கட்டண குறைப்பு இது போன்ற செலவை குறைக்கும். அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் பெரிய புகழ் கிடைக்க பெறுவீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாட்டின் பெரும் தலைவர்களை சந்திக்க இயலும். அவர் காவி உடை அணிந்த தலைவராக இருப்பார். சில புகழ் மிகுந்த சன்னியாசிகளிடம் ஆசீர்வாதம் வாங்குவீர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கை தரும். அதனால் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் மிகுந்த பிரயாசையுடன் முடித்து விடுவீர்கள். என்ன ஒன்று, கேது சற்று மறைமுக அன்பளிப்புகள் வழங்கி அந்த விஷயங்களை முடிப்பதற்கு வழிகாட்டுவார். கேது சூரியசாரம் எடுத்தது கிரகண வகையில் அவ்வளவாக சேராது. இருவரும் நல்ல பாவாதிகளாக இருக்கின்றார்கள். மேலும் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் எனும் ஒழுக்கஸ்தானத்தில் ஒழுக்கம் கெட்ட செயல்களை செய்யும் ராகு அமர்ந்திருப்பது நல்ல ஜாதகர்களையும் புத்தி தடுமாற செய்யும். நல்ல பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த ஆன்மீக சிந்தனை நிரம்பிய பக்திமான்களும் எதிர்மறை விஷயம் நோக்கி நகர்வார்கள். கெட்ட சிந்தனைகள் மேலோங்கும். விபரீத புக்திகள் பெருகும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி மாணவர்களை நிறைய விளையாட்டு, சதுரங்க போட்டி, கேரம் என இந்த விஷயங்களில் திருப்பிவிடுங்கள், நல்லது. மேலும் உங்களுக்கு 11இல் அமர்ந்த கேது நிறைய லாபம் தருவார். ஆசை அபிலாஷைகளை சற்று லஞ்சம் கொடுத்து நிறைவேற்றி தருவார். அரசியலில் உள்ளவர்கள் அருமையான விளைவுகளை சந்திப்பீர்கள். குரு கேதுவின் பலத்தால் பொருளாதார வளம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் கைகூடும். உங்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். உங்கள் ஆற்றல் மேம்படும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் மீதான பொல்லாப்பு மறைந்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர் வகையில் இருந்து வந்த வீண் பகை மறைந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேம்படும். ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். புதிய வீடு மனை வாங்கலாம். சிலர் வசதியான வீட்டிற்கு குடிபோகும் வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் மங்களகரமான சூழ்நிலை உருவாகும். சிலர் குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கும். அவர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்தேறும். அதுவும் நல்ல வரனாக அமையும். விவசாயத்தை பொறுத்தவரை புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. கால்நடை செல்வம் பெருகும். நெல், சோளம், மஞ்சள், கேழ்வரகு பயிர்கள் நல்ல வருமானத்தை தரும். தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பெண்களுக்கு பொன் பொருள் வந்து சேரும். மிகவும் சிறப்பான நிலையில் இருப்பீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சகோதரிகள் மிகவும் ஆதரவாக இருப்பார். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். பெண் காவலர்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக அனுமனை வணங்க வேண்டும். அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நன்று. நரசிம்மருக்கு பானகம் கொண்டு வழிபடுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் மிகவும் சகஜமாக இருக்கும். இதற்கு பரிகாரமாக 5 ஜீவனை நன்கு பேண வேண்டும். எறும்புக்கு சர்க்கரை கலந்த அரிசி, நெய் போடுவது, பறவைகளுக்கு தானியம், பசுவுக்கு தீவனம், யானைக்கு கரும்பு, கவலம் என முடிந்த தானம் செய்யவும். முடிந்தால் ஏதாவது ஒரு பிராணியை வண்டலூர் மிருக காட்சி சாலையில் தத்தெடுக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.